அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, கூட்டு குர்பானியில் எத்தனை பேர் பங்கு சேரலாம், எப்படி அதை நிறைவேற்றணும் என்று கேட்குறாங்க. பொதுவாக நாங்கள் அனைவரும் விளங்க வேண்டிய ஒன்றுதான், உல்ஹியா கூட்டு குர்பானி என்பதை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக, உல்ஹியா என்ற கூட்டு குர்பானி சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், உல்ஹியா என்ற கடமையை நாங்கள் நிறைவேற்றுவதாக இருந்தால் நாங்கள் எப்படி நிறைவேற்றணும் தெரியுமா? இப்போ நான் உல்ஹியா கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தால் நான் என் சார்பாகவும் என்னுடைய குடும்பம் சார்பாகவும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தால் போதும். இதுதான் குர்பானிக்குரிய அடிப்படை. நான் ஒரு மாட்டில் பங்கு சேரணும், ஒட்டகத்தில் பங்கு சேர்ந்து தான் ஆகணும் என்பதெல்லாம் கட்டாயம் கிடையாது. ஒரு ஆடு என்னுடைய குடும்பம் சார்பாக நான் பலியிடலாம். அதை நேரடியாக இப்னு மாஜால திருமிதியில் 1425வது செய்தியாகவும், இப்னு மாஜால 3137வது செய்தியாகவும், முவாத்தா மாலிக்கில் 921வது செய்தியாகவும் வருது. ரசூலுல்லாவிடம் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அத்தா என்பவர் கேட்குறார், அத்தா இப்னு யஸார் என்பவர் கேட்குறார், சால்து அபா அய்யூபல் அன்சாரி, நான் அபு அய்யூபல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்டேன், கைஃப கானத் லஹாயா அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய காலத்தில் உல்ஹியாவை நீங்கள் எவ்வாறு நிறைவேற்றுவீர்கள் நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு அபு அய்யூபல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்கண்டா, ஃபகால கானர் ரஜுலு யுலஹி பிஷாத்தி அன்ஹு, ஒருவர் தனக்காக வேண்டி ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பார், வஅன் அஹ்லி பைத்திஹி, அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பார். ஒருவர் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பார். ஃபயஅகுலூன, அவர்களும் அந்த குர்பானிலிருந்து சாப்பிடுவார்கள். வயுத்இமூன, பிறருக்கும் சாப்பிட கொடுப்பார்கள். ஹத்தா தபாஹன் நாசு ஃபஸாரத் கமா தரா, ஆனால் இப்போ எப்படி நிலைமை மாறிடுச்சுன்னா, நீங்கள் பெருமை பகற்றத்துக்காக வேண்டி, பாராட்டி கொள்றதுக்காக வேண்டி, பெருமை அடிப்பதற்காக வேண்டி குர்பான் கொடுக்குற மாதிரி நிலைமை மாறிடுச்சு என்ற செய்தியில் வருது. இந்த செய்தியினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், ஒருவர் தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தால் குர்பானியுடைய கடமை நிறைவேறிவிடும். இதுதான் குர்பானியுடைய அசலாக இருக்கிறது. ஆனால் கூட்டு சேர்ந்து குர்பானி கொடுக்கலாமா என்று கேட்டால் கொடுக்கலாம். சில பேர் கூட்டு குர்பானி இல்லை, உல்ஹியாவை கூட்டாக நிறைவேற்றக்கூடாது என்றெல்லாம் கருத்து சொல்கிறாங்க. அப்படி இல்லை, சஹீ முஸ்லிமில் தெளிவாக ஹதீஸ்கள் வருகிறது. 2537வது செய்தி, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும்பாலும் ஹஜ் தொடர்பான உல்ஹியா தொடர்பான இந்த செய்திகளை இவங்க தான் அறிவிப்பாங்க. அதில் வருது, நஹர்னா மஆ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாமல் உதைபியா, நாங்கள் உதைபியால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து குர்பானை நிறைவேற்றினோம். அல் பதனத அன் சபஅத்தின், ஒரு ஒட்டகத்தில் 7 பேர் சேர்ந்தோம். வல் பக்கரத அன் சபஅத்தின், ஒரு மாட்டிலே 7 பேர் சேர்ந்தோம். அப்போ ஒரு குர்பான் கொடுக்கறதாக இருந்தால் ஒருத்தர் ஒட்டகத்தில் 7 பேர் சேரலாம், அல்லது ஒரு மாட்டில் 7 பேர் சேரலாம் என்றது சஹீ முஸ்லிமில் 2537வது செய்தியாக வருது. இதே போல சஹீ முஸ்லிமில் வரக்கூடிய 2540வது செய்தியிலும் நஹர்னா யௌம இதின், அந்த நாளில் 70 பதனத்தன், நாங்கள் 70 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தோம். இஸ்தரக்னா குல்லு சபஅத்தின் ஃபீ பதனத்தின், ஒவ்வொரு ஒட்டகத்திலும் 7 பேர் வீதம் சேர்ந்து கொண்டோம். ஒரு மாடாக இருந்தால் 7 நபர் சேர்ந்து நாங்கள் இந்த மாடை குர்பான் கொடுக்குறோம் என்ற முடிவுக்கு வரணும். ஒரு ஒட்டகமாக இருந்தால் 7 பேர் சேர்ந்து இந்த ஒட்டகத்தை நாங்கள் குர்பான் கொடுக்குறோம் என்ற நிலைக்கு வரணும். இப்படித்தான் கூட்டு குர்பானில் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் என்று சொல்லி நேரடியாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி வருகிறது. அப்போ நாங்கள் இதிலிருந்து என்ன விளங்குறோம்? கூட்டு குர்பானியை நிறைவேற்றலாம் என்று விளங்குது. எப்படி சேரணும்? 7 பேர் ஒரு மாட்டில் சேரலாம். நம்ம நாட்டில் ஒட்டகம் இல்லை, ஒட்டகத்துக்கு 10 பேர் சேரலாம் என்று வருது. நம்ம நாட்டில் ஒட்டகம் இல்லை, அதனால் மாடு சம்மந்தமாக தான் பேசப்படுது. அப்போ 7 பேர் சேர்ந்து நாங்கள் மாட்டில் கூட்டு சேரலாமா இல்லையா? சேரலாம். நேரடியாக ஹதீஸ் வருது. ரசூலோட காலத்தில் இது நடந்திருக்குதுன்னா ரசூல் அங்கீகரித்ததுனால தான் நடக்குது. அப்போ 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கொடுக்கலாம்னா எப்படி கொடுக்கணும்? அந்த பங்கு சேர்வது எப்படி என்று கேட்டால் சமமான அளவில் பங்கு சேர வேண்டும். அதுதான் அடிப்படை, அசலான அடிப்படை. 7 பேரும் சமமாக பங்கு சேரணும். இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி, இலங்கையில் ஒரு ராத்தல் மாடு 1150 ரூபா போகுது. அப்போ ஒரு கிட்டத்தட்ட 225 245 ராத்தல் ஒரு மாடு எடுக்கிறதா இருந்தால் 3 லட்ச ரூபா போல் எங்களுக்கு காசு தேவை. ஆனால் நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி நான் இலகுவாக சொல்கிறேன், ஒரு 70,000க்கு ஒரு மாடை எடுக்கலாம்னு வைங்க. ஒரு ஆடை குடும்பம் சார்பாக குர்பான் கொடுக்கறதா இருந்தால் கிட்டத்தட்ட 20 கிலோ ஆடு ஒரு 50,000 ரூபாய்க்கு குர்பானி கொடுக்கலாம். உல்ஹியா குர்பானியை நிறைவேற்றலாம். அப்படி ரேட்டில் தான் போகுது. அறுக்கிறதுக்கு தனியாக ஒரு 2,000 ரூபா எடுப்பாங்க. இதே ஒரு மாடாக இருந்தால்
3 லட்சம் 2,80,000 2 லட்சத்துக்கு மாடி எடுக்கலாம். அந்த ராத்தல் கணக்கு எடை வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ ஒரு சராசரியாக ஒரு 100 கிலோ 110 கிலோ மாடொன்றை நாங்கள் குர்பானி கொடுக்குறதா இருந்தால் ஒரு 3 லட்ச ரூபா காசு தேவை. ஆனால் நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி ஒரு 70,000 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு மாடை வாங்குறதா வைங்க. அப்போ 7 பேர் மாட்டில் பங்கு சேரணுமே இருக்குது. அதிகபட்சமாக 7 பேர் சேர்ந்து 70,000 ரூபாய்க்கு என்ன செய்யலாம், மாடை வாங்கலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ போடணும், 10,000 ரூபா வீதம் போடணும். 10,000 10,000 10,000 என்று 7 பேர் சேர்ந்து போடலாம். அல்லது 15,000 வீதம் ஒரு 4 பேர் சேர்ந்து 60,000 ரூபாய்க்கும் ஒரு மாடை வாங்கலாம். அது அவங்களோட விருப்பம். அதிகபட்சமாக 7 பேர் சேரணும். இந்த 7 பேர் 10,000 வீதம் தான் போடணும். அப்போ தான் 7 பேர் பங்கு சேர்ந்ததாக வரும். இப்போ ஒருத்தர் வந்து 10,000 போடுறாரு, இன்னொருத்தரும் 10,000, 6 பேர் 10,000 போட்டாங்க. 7வது நபர் என்ன செய்கிறாருன்னா 5,000 ரூபா போடுறாரு. 70,000 ரூபாயில் 10,000 ரூபா வந்தால் தான் 7ல் 1 வரும். இவர் 70,000 ரூபாயில் 5,000 ரூபா போட்டாருண்டா இவர் 14ல் 1 கணக்கில் வந்துடுவார். அப்போ 7ல் 1 கணக்கு வராது. 14ல் 1 வந்து சமமான ஒரு அந்தஸ்தில் அவர் அந்த உல்ஹியாவுக்கு சேரலன்னு அர்த்தம். அப்போ என்ன விளங்கி கொள்ளணும் என்று சொன்னால் 7ல் 1 வார அளவுக்கு சமமாக ஒரு பங்கில் வந்து சேரணும் என்றது அர்த்தம். ஆனால் நீங்கள் ஒரு அடிப்படையை புரிஞ்சு கொள்ளணும், சமமாக சேர்ந்து தான் ஆகணும். சமமாக சேராவிட்டால் உங்களோட குர்பானி நிறைவேறாது என்று நேரடியாக குர்ஆன்ல ஹதீஸ்லேருந்து நேரடியாக வரலை. 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டில் அல்லது ஒரு ஒட்டகத்தில் நாங்கள் பங்கு சேர்ந்தோம் என்றதுலேருந்து நாங்கள் என்ன விளங்கி கொள்கிறோம்டா, பங்கு சேருபவர்கள் சமமாக சேர்ந்தால் தான் பங்கு சேர்ந்தாங்கன்னு ஆகிரும். அப்போ கூட குறைய இருந்தால் அது சமமான அளவில் ஒரு நியாயமான அடிப்படையில் 7ல் 1 வகையில் பங்கு சேர்ந்ததா வராது என்பதனால இதிலிருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்கிற விளக்கம் தான் இது. அப்போ 7 பேர் சரியாக பங்கு போட்டால், சமமாக பங்கு போட்டால் தான் அந்த 7ல் சேர்ந்ததாக கருத்து வரும். இல்லைண்டா 14ல் 10ல் 1ல் பங்கு சேர்ந்த மாதிரி அளவு வித்தியாசமாக போயிடும். ஆனால் ஒருத்தர் அவர் வந்து 10,000 ரூபா காசுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறார். அவருக்கு ஒரு 7,000 ரூபா காசு தான் இருக்குது. அவர் பங்கு சேர நினைக்கிறார். அப்போ அவரோட கூட்டு சேர்ற மற்ற 6 பேர் சேர்ந்து அவருக்கு மீதம் அவர் போட வேண்டிய 4,000 ரூபாவை ஷேர் பண்ணினாங்கண்டா அது மார்க்க ரீதியாக குத்தமான்னு கேட்டால் குத்தம் இல்லை. ஒரு நல்ல அமலை செய்வதற்கு ஒருத்தர் உதவி செய்யலாம். அந்த உதவி செய்யலாம் என்ற வகையில் ஒருத்தர் வந்து அந்த பங்கில் சேர்றதுக்கு உதவி செஞ்சிருக்கிறார் என்ற கணக்கில் அவரும் 10,000 ரூபா போட்டார் என்றாகும். ஆனால் அவர் கண்டிப்பாக 10,000 ரூபா போடணும். அப்போ தான் சமமான பங்கில் வந்தால் தான் அவர் 7ல் 1 பங்கு சேர்ந்தார் என்று ஆகும். ஆனால் அவருக்கு காசு பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது 7,000 தான் இருக்கும் பொழுது 10,000 ரூபாய்க்கு 3,000 ரூபா குறையும் போது மற்ற உள்ள 6 பேர் அவருடைய அந்த பங்கை வந்து நாங்கள் கையால் போட்டு அந்த 70,000 ரூபாய்க்குரிய மாட்டை வாங்குகிறோம் என்று சொன்னால் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து அவருக்கு அமல் செய்வதற்கு உதவி செய்தால் அதை குத்தமாக சொல்ல முடியாது என்ற வகையில் இந்த வகையில் பங்குல சமமான பங்குன்றது வித்தியாசப்படலாம் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆனால் கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக சமமான பங்கில் தான் நாங்கள் சேரணும். முன்ன பின்ன இப்படி வித்தியாசங்கள் வந்தால் அந்த வித்தியாசங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்ளலாம் என்றது விளங்குது. அதே நேரத்தில் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தர் தன் சார்பாகவும் தன் குடும்பம் சார்பாகவும் ஒரு மாட்டில் பங்கு பெற போகிறாரு. இப்போ நாங்கள் ஜமாத்தால் இலங்கை காசுக்கு 40,000 ரூபா ஒரு பங்குக்கு நாங்கள் அறவிடுறோம். கிட்டத்தட்ட 280 லட்சம் ரூபா மாட்டிட விலை. அப்போ ஒரு அறுக்கிற கூலி ஒரு 18,000 கழிச்சோம்னா 2,62,000 ரூபாய்க்கு 1,150 ரூபா வீதம் நாங்கள் கிட்டத்தட்ட 103 கிலோ எடையுள்ள ஒரு மாடோட அறுப்போம். அப்போ 7 பேருக்கு நாங்கள் பங்கு போட்டு அதை கொடுத்துருவோம். அப்போ இந்த 40,000 ரூபாயில் ஒருத்தர் வந்து 35,000 ரூபா வச்சு கொண்டு இருக்கிறார். இன்னும் 6 பேரோட சேர்ந்து அவர் குர்பானியை நிறைவேற்ற போகிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய குடும்பத்தில் உள்ள அவருடைய மகனிடமோ குடும்பத்தில் தந்தை தான் குர்பானிக்கு பொறுப்பு எடுத்துக்கொண்டு வராரு. அவர் என்ன செய்கிறார், 35,000 ரூபா காசு இருக்குது, இவன் 5,000 ரூபா தேவை பங்கு சேர. அவர் தன்னுடைய மகனிடமோ மனைவியிடமோ அவருடைய உறவுக்காரரிடமோ அந்த 5,000 ரூபாவை வந்து பூர்த்தி செய்ய நினைக்கிறார். பூர்த்தி செஞ்சு 40,000 ரூபா பங்கை ஜமாத்தில் கொண்டு வந்து தர நினைக்கிறாரு என்று வைங்க. இப்போ அவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்கலாமா என்று கேட்டால் தாராளமாக கேட்கலாம். இந்த 7 பேர் என்றதை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னா 7 நபர் என்று புரிஞ்சு கொள்ளக்கூடாது, 7 குடும்பம் என்று புரிஞ்சு கொள்ளணும். 7 பேர் ஒரு மாட்டில் ஒன்று சேர்வார்கள், பங்கு சேர்வார்கள். 7 பேர் ஒரு ஒட்டகத்தில் பங்கு சேர்வார்கள் என்று சொன்னால் 7 குடும்பம். ஏனென்னுங்களே, ஒருத்தர் குர்பான் கொடுக்குறதா இருந்தால் அவர் சார்பாகவும் அவருடைய குடும்பம் சார்பாகவும் தான் குர்பானியை கொடுக்குறாரு. அவர் சார்பாகவும் அவருடைய குடும்பம் சார்பாகவும் அவர் கொடுக்குறதா இருந்தால் அவருடைய குடும்பம் அந்த குர்பானியில் பங்கு பெறுதல் அர்த்தம். அப்போ குடும்பம் குர்பானியில் பங்கு பெறும்போது அந்த குடும்பத்துக்காக வேண்டி அவர் 40,000 ரூபாவை கலெக்ஷன் பண்ணி கொடுத்தால் தப்பு கிடையாது. 35,000 ரூபா அவர் கையில் வச்சிருக்கிறார். மீதம் உள்ள தொகைக்கு அவருடைய குடும்பத்தில் ஒருத்தர் அந்த குர்பானி குடும்பம் சார்பாக நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிறார்.
தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். 5வது அத்தியாயத்தில் 2வது வசனம். இந்த குர்பானி என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையச்சத்தில் நன்மையில குடும்பத்தில் ஒருத்தர் உதவி செஞ்சா தப்பாகுமா? தப்பாகாது. அவர் குடும்பம் சார்பாக ஒரு பங்கு வர்றதுனால அந்த பங்கை தீர்மானிக்கிற நேரத்தில் அவருடைய குடும்பத்தில் ஒருத்தர் உதவி செய்தால் அது அந்த 7 என்ற வரம்பை மீறி 10, 8, 9 என்று ஆகும் என்று வராது. அந்த குடும்பத்துடைய ஒரு பங்குல தான் அவர் உதவி செய்திருக்கிறார் என்று வரும். இந்த வகையில குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு பங்குக்கு சேர்த்து கொடுக்கறதுக்கு உதவி செய்யறதுக்கு மார்க்கத்தில் இந்த தடையும் இல்லைன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இது கூட்டு குர்பானில பங்கு சேர்வது சம்பந்தமான உள்ள தெளிவு.